பவித்ரா திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 மணிக்கு. பவி, போலாமா? போலாம் பாட்டி. போலாம் பாட்டி. ஜஸ்ட் a minute. நானும் இன்னைக்கு ஆபீஸ் வரேன் பாட்டி. நீயா? என்ன திடீர்னு? ஏன் பாட்டி, நான் ஆபீஸ் வரக்கூடாதா? அதென்ன எப்பவும் இவள மட்டும் ஆபீஸ் கூட்டிட்டு போறீங்க? இன்னைக்கு நானும் ஆபீஸ் வருவேன், என்னையும் கூட்டிட்டு போங்க. நீ அங்க வந்து என்ன பண்ண போற டிடி? இவ அங்க வந்து என்ன பண்றாளோ அததான் நானும் பண்ண போறேன் பாட்டி. ஏன் நான் என்ன படிக்காதவளா? ஒன்ன என்னையும் கூட ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போங்க, அப்படி இல்லனா இவளையும் வீட்ல விட்டுட்டு போங்க. அதென்ன இவ மட்டும் ஒஸ்தியா? என்ன டிடி, ஏதோ சின்ன வயசுல தான் பவி மாதிரி நானும் ஆபீஸ்க்கு வரேன்னு அடம் பிடிப்ப. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறமும் அதே பேசுறியே. உன்னோட ஃபீல்டு வேற. நீ ஆபீஸ்க்கு வந்து எதுவுமே பண்ண போறதில்ல. அதுக்கப்புறமா நீ எதுக்கு ஆபீஸ் வரணும்னு அடம் பிடிக்கிற? இருக்கட்டும் பாட்டி, சொல்லி கொடுத்தா கத்துக்க போறேன். இவளே ஆபீஸ்க்கு போய் எல்லாத்தையும் கத்துக்கிறா, என்னால முடியாதா என்ன? டிடி, நீ எல்லாம் செம்ம ஸ்மார்ட். நீ ஆபீஸ் போனா ஓவர் நைட்ல எல்லாத்தையும் கத்துப்ப. அம்மா, அதான் அவளும் வரேன்னு ஆசைப்படுறாள், கூட்டிட்டு போங்களே. அவளும் 4 விஷயம் கத்துக்கட்டும். சரி, கூட்டிட்டு போறேன். அதுக்கு முன்னாடி நான் வைக்கிற டெஸ்ட்ல அவ பாஸ் ஆகணும். என்ன டெஸ்ட்டுமா? அத்தை, இந்த டெஸ்ட் எக்ஸாம்லலாம் என் பையன் தான் வீக்கு, ஆனா என் பொண்ணு பயங்கர ஸ்ட்ராங்கு. நீங்க என்ன டெஸ்ட்னு மட்டும் சொல்லுங்க, என் பொண்ணு அத ஜஸ்ட் லைக் தட்னு கிளியர் பண்ணிடுவா. சொல்றேன். டிடி, நம்ம கம்பெனி மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேரளால இருந்து வர வேண்டிய ஸ்பைசஸ்லாம் வந்துருச்சான்னு கேக்குறியா? ஓகே பாட்டி. ஹலோ ஹலோ, நான் டிடி பேசுறேன். சொல்லுங்க. கேரளால இருந்து வர வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாம் வந்துருச்சா? வந்துருச்சே. ஓகே. வந்துருச்சா பாட்டி? சரி, நீ மேனேஜருக்கு போனை போட்டு ஸ்பைசஸ் வந்துருச்சான்னு கேளு. சரிங்க பாட்டி. டிடியே கேட்டாளே அத்தை, அப்புறம் இவ எதுக்கு மறுபடியும் கேட்கணும்? வெயிட் பண்ணுங்க. நீ கேளு பவி. ஹலோ சார், நான் பவி பேசுறேன். சொல்லு பவி. கேரளால இருந்து வர வேண்டிய ஸ்பைசஸ்லாம் வந்துருச்சா? வந்துருச்சே. எத்தனை மணிக்கு வந்துச்சு? காலையில 6 மணிக்கு வந்தது. குவாலிட்டி செக், வெயிட் செக் எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு பவி. டிடி, இவ பாட்டி கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இப்ப செம்மையா திட்டு வாங்க போறா பாரு.